Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5 years BA LLB க்கு 7.5 ரிசர்வேஷன்ல third round கட் ஆஃப் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. என்னென்ன கேட்டகரிக்கு என்னென்ன மாதிரியான கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணனும், எப்பொழுது பண்ணனும், அதுக்கு அப்புறம் இதுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை ஆன்லைன்ல நீங்க எப்படி டவுன்லோட் பண்றது, அதுக்கு அப்புறம் டேட் ஆஃப் ஜாயினிங் இது எல்லாமே வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் 7.5 ரிசர்வேஷன் என்றது நீங்க வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது 6th ல இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா நீங்க வந்து இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே வருவீங்க. அதுக்கான தேர்ட் ரவுண்ட் கட் ஆஃப் தான் இப்போ பப்ளிஷ் பண்ணிருக்காங்க டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டில இருந்து. இப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்னென்ன கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, வெயிட்டிங் லிஸ்ட் எவ்வளோ, மெரிட் லிஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாது. பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 87 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 85.750 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்ல 88.750 கட் ஆஃபும், வெயிட் லிஸ்ட்ல 87 கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிஎன்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்ல 89.250 கட் ஆஃபும், வெயிட் லிஸ்ட்ல 88.750 கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்சிஓ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்ல 89 கட் ஆஃபும், வெயிட் லிஸ்ட்ல 88.50 கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்ல 90 கட் ஆஃபும், வெயிட் லிஸ்ட்ல 89.750 கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 88.250 கட் ஆஃபும், வெயிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 86 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் யாரெல்லாம் வந்து மெரிட் லிஸ்ட்டில் இருக்கீங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ண போகிறீங்க. எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 26/9/2025 அதாவது நாளையிலிருந்து 28/9/2025 நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதாவது உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் லாகின் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி 5 இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ்க்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறது, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்குதுன்றத ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ சேனலில் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் ஆன்லைனில் தான் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. யூனிவர்சிட்டிக்கான ஃபீஸ் பே பண்ணிட்ட பிறகு நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 30/9/2025 அன்னைக்கு நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்போ போய் காலேஜில் ஜாயின் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 6/10/2025 இருந்து 8/10/2025 நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடணும். இந்த பர்டிகுலர் டேட்குள்ள 1 or 2 days வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வரதுக்கு டிலே ஆகலாம். அதே போல் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கும் 1 or 2 days டிலே ஆகலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வெப்சோர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே போல் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ எல்லாருமே வந்து மெயிலை செக் பண்ணுங்கள், இன்பாக்ஸை செக் பண்ணுங்கள், ப்ளஸ் வந்து ஸ்பேமையும் வந்து செக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து ஸ்பேம்லேயுமே மெயில் வந்து தங்கிடும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு மெயில் வரலன்ற பட்சத்தில் நீங்கள் மெரிட் லிஸ்ட்லேயோ அல்லது வெயிட்டிங் லிஸ்ட்லேயோ இருக்கீங்கன்னா இந்த பர்டிகுலர் டேட் 26 அன்னைக்கு போயிட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஓப்பன் ஆகி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கான தேர்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.